ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தமிழ்நாடு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டில். இந்த ஆபத்து திமுகவால் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து, இளைஞர்களுக்கு ஆபத்து, மாணவர்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளருக்கு, அரசு ஊழியர்களுக்கு, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஆபத்து. நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு நாடகம். போன வாரம் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நாளைக்கு அவங்களுடன் ஸ்டாலின், இவங்களுடன் ஸ்டாலின் ஒன்று ஆரம்பிப்பாரு. நலம் காக்கும் ஸ்டாலின் அது ஒரு திட்டம். என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்னவா, முகாம் நடத்துவாங்களாம் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில். அந்த முகாம் எதுக்கு நடத்துனா மருத்துவ முகாமா. ஏன் இந்த முகாமை நீங்கள் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த வேண்டியதானே? ஆட்சிக்கு வந்த உடனே நடத்தினால இப்போ இன்னொரு 4 மாதம் தான் அவங்க ஆட்சியே இருக்குது. இப்போ நீங்கள் முகாம், அந்த முகாமில் யார் வருவாங்க? மருத்துவர்கள் வருவாங்க. எங்கேருந்து வருவாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க. அப்போது இந்த முகாம் நடத்துகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் யாரும் போயிட போகிறீங்க சனிக்கிழமை காலையில், யாரும் இருக்க போகிறதில்ல. அங்கேருந்து இந்த முகாமுக்கு வருவாங்களாம். ஏமாத்திட்டு இருக்க உங்களுடன் ஸ்டாலின் அதில் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குற மனுவை இவங்க முகாம் நடத்தி அந்த மனு வாங்குவாங்களாம். நீ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே நீ முகாம் சரியான மனு வாங்குறது இல்லை, உங்களுக்கு வேலையே இல்லை, முகாமில் என்ன பண்ண போறீங்க? அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்கள் தயவு செய்து இவங்க செய்கிற ஏமாற்று வேலைகளில் நம்பாதீர்கள். திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி. இந்த திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன் 4,54,000 கோடி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய நேரடி கடன் 9,30,000 கோடி. அப்படியே கிட்டத்தட்ட 2 மடங்கு. அதாவது சுதந்திரம் விடுதலை அடைந்து 74 ஆண்டுகள், அதாவது 2021 நான் சொல்றேன், விடுதலை அடைந்து 74 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுடைய மொத்தம் கடன் 4,54,000 கோடி. இந்த 4.5 ஆண்டு காலத்துல அப்படியே 2 மடங்கு 9,30,000 கோடி. என்னையா பண்ணீங்க இந்த பணத்தை? நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள், அவங்களுக்கு அவ்வளோ செய்ய எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. விவசாயத்துக்கு மட்டும் 11 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நாங்கள் வந்தா நாங்கள் நெல்லுக்கு நாங்கள் 2,000-3,000 ரூபாய், கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4,000 ரூபாய். நம்ம கேட்கறதுன்னா 5,000 ரூபாய் கேட்குறோம் ஒரு டன் கரும்புக்கு. நெல்லுக்கு 3,500 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு கேட்குறோம். எவ்வளோ நீர்ப்பாச திட்டங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒன்று நிறைவேற்றிருக்கிறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. விவசாயிகளுடைய எதிரி திமுக. வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவெடுங்கள். இவங்க வரணும், அதை விட இவங்க வரக்கூடாது என்று முடிவெடுங்கள். இவங்க வரக்கூடாது. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. நாசப்படுத்திட்டாங்க, நாட்டை நாசப்படுத்திட்டாங்க, குட்டிச்சவராக்கிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க.